வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற நேரத்தில் நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் முக்கியமான கான்ட்ராக்ட். நேற்று நான் காட்டுற இந்த சின்னடா நான் ஸ்கேலை கொஞ்சம் கம்மியாக்கியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த சின்ன கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 238 பக்கமாக ஓப்பன் ஆகி திருப்பி 36 வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக ரிக்கவர் ஆகி 41 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்தது. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்கேலை சுருக்கி இந்த கான்ட்ராக்டோட முக்கியமான இடத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கான்ட்ராக்டில் மொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறை 236, அதாவது 3 முறை 1 2 3 முறை 236லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. முதல் முறை சப்போர்ட் எடுத்து மேலே போகிறப்ப 50 பக்கமாக வந்திருந்தது. அதனால் நம்ம 50.2 ஒரு டார்கெட்டாக மேலே வச்சுருக்கிறோம். இரண்டாவது முறை வந்துட்டு திருப்பி மேலே போகிறப்ப 52 வரைக்கும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு பக்கமாக. ஆனால் அதுக்கு மேலே போகலை. மூணாவது தடவை கீழே வந்த சமயத்தில் 36 பக்கமாக வரலை. அதுக்கு முன்னாடியே மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காதனால நேற்று 36 வந்த உடனே திருப்பி மேலே போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் போகிறதுக்கு வழி தெரியாமல் திணறிட்டு இப்போ இறுதியாக இந்த இடத்துல நிற்கிது. இன்றைக்கி புதிய கான்ட்ராக்ட் திறக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது நேச்சுரல் கேஸ் ட்ரேடர்ஸ்க்கு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 240 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 242க்கு மேலே விலை போகலை அப்படின்னா அது செல்லிங்கை க்ரியேட் பண்ணி 232 பிரேக் பண்ணி 26 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்துக்கோங்க. ஏன் இந்த இடம் முக்கியம் அப்படின்னா இதுதான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் ஏன் சொல்கிறோன்னா மறுபடியும் மேலே போகலைன்னா அடுத்த பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறது காரணமாக மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாகவே முழுக்க மாறிடும். ஆனால் 2-3 முறை 36 தொட்டும் மார்க்கெட் திருப்பியும் கீழே வரலை. மறுபடியும் 42க்கு மேலே போக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஹையை தொட்டுட்டு 252 தொட்டு அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான இடம். அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டு சொல்லியாச்சு ஏன் இந்த இடம் முக்கியம் மற்றும் அதிகமான லாபம் தரக்கூடிய இடமாகவும் அமையுது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.